கௌரி அம்மா இருக்காங்களா? கௌரி அம்மா, கௌரி அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றும் இனியவை 40 என்ற நூலிலிருந்து இன்னும் ஒரு பாடல். தானம் கொடுப்பான் தகையாண்மை முன்னினிதே, மானம் படவரின் வாழாமை முன்னினிதே, ஊனம் கொண்டாடார் உறுதியுடையவை, கோள் முறையாற் கோடல் இனிது. அதாவது, அபயம் கொடுப்பவனின் ஆண்மை மிக இனிமையானது, மானம் இழந்து வாழாமையும் இனிமையானது, குற்றம் கூறாதவரின் உறுதி இனிமையானது, நன்மையானவற்றை முறைப்படி பெறுதலும் இனிமையானது. இன்னும் ஒரு தரம். தானம் கொடுப்பான் தகையாண்மை முன்னினிதே, மானம் படவரின் வாழாமை முன்னினிதே, ஊனம் கொண்டாடார் உறுதியுடையவை, கோள்முறையாற் கோடல் இனிது. அதாவது, அபயம் கொடுப்பவனின் ஆண்மையும், மானம் இழந்து வாழாமையும், குற்றம் கூறாதவரின் உறுதியும், நன்மையானவற்றை முறைப்படி பெறுதலும் இனிமையான செயல்களாகும். நன்றி ஐயா. நன்றி நன்றி. இந்த இனிய மாலை வேளையில் நமது ஹோமியோபதி மருத்துவ பயிற்சி வகுப்பிற்காக வருகை புரிந்திருக்கும் ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். குறிப்பாக தினமும் தமிழ் மூதுரை குறி வகுப்பை தொடங்கி வைக்கும் கௌரி அம்மா அவர்களையும், தினமும் திருக்குறள் குறி வகுப்பை தொடங்கி வைக்கும் அருள்மொழி அம்மா அவர்களையும் வருக வருக என உங்கள் அனைவரின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் மாணிக்கவாசகம் ஐயா, ஆசிரியர் பரசுராமன் ஐயா, மீனா சிவபிரகாசம், கிறிஸ்டோபர் ஐயா, கங்கா அம்மா, தமிழரசன் ஐயா மற்றும் லலிதா பிச்சுமன் ஐயா, சீதாராமன் ஐயா, ஹேமச்சந்திரன், ஆசிரியர் ரசாக் ஐயா, காயத்ரி அம்மா உட்பட தற்போது வரை வகுப்பில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்பதோடு, மேலும் இணைய இருக்கும் மாணவர்களையும், மருத்துவர்களையும், ஆசிரியர்களையும் வருக வருக என வரவேற்று மாலை வணக்கங்களை உரித்தாக்கி இன்றைய மாலை வகுப்பிற்குள் நாம் நுழைவோம். இந்த மாலை நேரத்தில் நாம் நுட்பமான வகையில் இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்து பார்த்து வருகிறோம். இதில் வீட்டிற்கு ஒரு மருத்துவர் உருவாவது, நாம் நோயற்ற ஆரோக்கியமான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு எளிமையான பின்விளைவில்லாத நம்பகமான பாதுகாப்பான மருத்துவத்தை கற்று வைத்திருந்தால் அவசர காலங்களில் நாம் சில மருந்துகளை முதலுதவி மருந்துகளாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக மேற்கொண்டு அந்த நோய் அடுத்த ஒரு நிலைக்கே செல்லாத வகையில் ஒரு மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதற்காக இந்த மாலை நேரங்களில் நம் சொந்த வாழ்க்கைக்காக இந்த மருத்துவத்தை நாம் பயின்று வருகிறோம். அவ்வாறு பயிலக்கூடிய இந்த மருத்துவத்தில் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு நுணுக்கங்களையும் நாம் பல நேரங்களில் விவாதித்து தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் இந்த மருத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு மெட்ரியா மெடிக்காவை ஒரு மருத்துவர் புரிந்து கொள்ள வேண்டியவராக இருக்கிறார். ரெப்பர்ட்ரியை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியவராக இருக்கிறார். அதில் ஒவ்வொரு அறிகுறிகளும் எவ்வாறு பின்பக்கமாக ரிவர்ஸாக அந்த ரெப்பர்ட்ரியில் பொருத்தப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். நேரடியாக சொல்லலாம், அதன் மூலமாக இந்த மருத்துவத்தை தவறாக கையாளக்கூடியவர்களிடம் அந்த மருத்துவம் சிக்கிக்கொள்ளும் போது அதன் நன்மை விட தீமை அதிகமாக விளையும் என்பதற்காக மருத்துவ மொழி என்று சொல்லக்கூடிய வகையில், மருத்துவர்களுக்கு மாத்திரமே புரியக்கூடிய வகையில் ரிவர்ஸ்ல அந்த ரூப்ரிக்கை எழுதியிருக்கிறார்கள்.
மெட்ரியா மெடிக்காவை படிக்கும் போது புதிதாக ஒருவர் மெட்ரியா மெடிக்காவை படித்தால் அவருக்கு ஒரு மருந்தில் சொன்ன அறிகுறிகளே அடுத்த மருந்திலும் இருப்பது போன்ற ஒரு எண்ணம், ஒரு தோற்றம் ஏற்படுவது இயல்பானதே. ஆனால் ஒரு மருத்துவர் அதை உற்று நோக்கி காணும் போது மட்டுமே அவரால் உணர முடியும், ஒவ்வொரு மருந்துமே தனித்தனியான அறிகுறிகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த சூட்சமான விவரத்தை மருத்துவர் மட்டுமே அறிவார். எனவே இங்கே மருந்துகள் எல்லாம் தனித்துவமான முறையில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன, நிறுவனதாரரிடம் நிரூபிக்கப்பட்டு. ஒவ்வொரு மருந்துமே பகுத்தறிவின் துணை கொண்டு யூகங்களுக்கு இடம் அளிக்காத வகையில் எல்லாமே ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் திட்டவட்டமான தெளிவான உற்று நோக்கலின் வழியே அந்த மெட்ரியா மெடிக்கா கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருந்தை சாப்பிட்டால் தீரும் நோய்கள் என்று 96 வகையான தலைவலிகளுக்கு இந்த தைலத்தை போட்டு தலைமொழிக்கு வந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய பொது மருத்துவம், ஒரு மருந்து இத்தனை நோய்களையும் குணமாக்கிவிடும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்த நிலையை மாறி, தலைவலி என்று சொன்னால் வெயிலில் சென்றால் தலைவலி வருவது, இரவில் மாத்திரமே தலைவலி வருவது, வலது பக்கம் மாத்திரமே தலைவலி வருவது, இடது பக்கம் மாத்திரமே தலைவலி வருவது, அதிலும் அந்த புருவத்தில் மாத்திரமே வலிக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலருக்கு பொதுவாக மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவத்தில் அதற்கு தீர்வு கிடைக்காத ஒரு நிலையில் அந்த தைலத்தை 96 வகையான தைலம், அதற்கு மேல் தலைவலி கிடையாது, 96 வகையான தலைவலி தான். அந்த தலைவலிக்கு இந்த தைலத்தை போட்டு தலைமொழிக்கு வந்தால் குணமாகிவிடும் என்று சொல்வதை நம்பி அந்த மருந்து செய்யக்கூடிய அந்த நிறுவனங்களை நம்பி அந்த மருத்துவர் தொடர்ந்து அந்த மருந்தை தூயருக்கு அளித்து தலை குளிக்கும் போது வெந்நீர் வச்சு தலை குளிங்க, இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு தலை குளிங்க என்று சொல்லி வருகிறார். அதில் சில துயரர்கள் குணமடைந்து விடுகிறார்கள், பெரும்பாலான துயரர்கள் குணமடைவது இல்லை. இது நம் தாய் மருத்துவமான சித்த மருத்துவத்தின் நிலை என்பதற்காக அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மனம் திறந்தும் வெளிப்படையாகவும் பேசுவதற்கு நாம் தயங்கினால் நமக்கான தீர்வை வேறு எங்குதான் சென்று தேட முடியும்? எல்லா மருத்துவ முறையிலும் அதற்கே உரிய குறைபாடுகளும் நிறைவுகளும் கொண்டதாகத்தான் இருக்கிறது. அது தத்துவ கட்டுமானமாக இருந்தாலும் சரி, அது மருந்து செய்முறையாக இருந்தாலும் சரி, மருந்தை அப்ளை பண்ணக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அந்தந்த மருத்துவத்திற்கே உரிய சிறப்புகளும் அந்தந்த மருத்துவத்திற்கே உரிய குறைபாடுகளும் ஒருங்கிணைந்த வகையில் தான் எல்லா மருத்துவ முறைகளும் இருக்கிறது. அப்படியானால் இங்கே சரிக்கு நாம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய தவறுகளை களைய வேண்டியவர்களாக அல்லது விளக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு நோய்க்கு எத்தனையோ மருத்துவ முறைகள் உலகில் இருக்கின்றன. எல்லா மருத்துவ முறைகளும் நோய்க்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த போது அந்த நோயை தனித்துவப்படுத்தி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு மருத்துவ முறையாக ஹோமியோபதி மருத்துவம் திகழும் போது நமது கவனம் அதன் பின்னால் திரும்புவது என்பது தவிர்க்க முடியாது. ஹோமியோபதியில் எந்த நோயாக இருந்தாலும் ஒரு ரெடிமேடு மருந்து நம்மிடம் கிடையாது. தலைவலிக்கா பெல்ட் போட்டுங்க, வயிறு பிரச்சனையா பல்சிட்டில போட்டுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஹோமியோபதி துறையில் கிடையாது. இப்போதைய வயிறு பிரச்சனைக்கு பிரையோனியா குணப்படுத்தும், நாளை அதே நபருக்கு வரக்கூடிய வயிறு பிரச்சனைக்கு நக்சோமிக்கா குணப்படுத்தும். அந்த துயரர் அந்த நேரத்தில் என்ன அறிகுறியை தனிச்சிறப்பாக மேலோங்கிய வகையில்
வெளிப்படுத்துகிறாரோ அந்த துயரருக்கு அந்த நேரத்தில் அந்த தனிச்சிறப்பான அறிகுறியின் அடிப்படையில் மருந்து தேர்வு செய்து தரக்கூடிய ஒரு மிக நுட்பம் வாய்ந்த ஒரு கலையாக, ஒரு ஆர்ட்டாக இங்கே இந்த மருத்துவ முறை திகழ்கிறது. அப்படியானால் இதை நாம் பல நாட்களாக மிகவும் நுட்பமாக ஆழ்ந்து கற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எவ்வளவுதான் தகுதியும் திறமையும் நாட்பட்ட அனுபவமும் பெற்ற ஒரு ஹோமியோபதி மருத்துவர் கூட ஒரு துயரிடம் தோற்று போக வாய்ப்புள்ள ஒரு வித்தியாசமான மருத்துவத்துறை தான் ஹோமியோபதி மருத்துவத்துறை. சமீபத்தில் ஹோமியோபதி மருத்துவத்துறைக்கு கால் வைத்த ஒரு ஹோமியோபதி மருத்துவர் அவரது அந்த புதுமையாக அந்த மருத்துவத்துறைக்கு அவர் வந்திருந்தாலும் கூட உடனடியாக சிக்கலான கைவிடப்பட்ட ஒரு நாட்பட்ட நோயை கூட மிக எளிதாக தீர்த்துவிடும் அதிசயத்தையும் 25 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஹோமியோபதி மருத்துவத்துறையில் இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட துயரை தீர்க்க முடியாமல் போகக்கூடிய அதிசயத்தையும் ஒருங்கே பெற்றதுதான் ஹோமியோபதி மருத்துவத்துறை. இங்கே அந்த நேரத்தில் அந்த மருத்துவர் தன்னுடைய முன் முடிவுகளை எல்லாம் தூக்கி வைத்துவிட்டு துயரரை மாத்திரமே அளவுகோலாக கொண்டு துயரின் மனக்குறிகளை உடல் குறிகளை அவர் மிக சரியாக அடையாளம் கண்டுவிட்டால் மிக பொருத்தமான ஹோமியோபதி மருந்தை அவரால் எடுத்துவிட முடியும். ஏதோ ஒரு பரவசத்தில் ஏதோ ஒரு வேகத்தில் அவர் ஒரு மருந்தை தேர்வு செய்கிறார் என்று சொன்னால் அது ஹோமியோபதியின் அடிப்படை சட்டங்களுக்கு பொருந்தி வரவில்லை என்று சொன்னால் தோல்வி நிச்சயம். எனவே எந்த நேரமும் ஒரு பரபரப்பும் ஒரு பய பீதியும் பொறுப்புணர்ச்சியும் அக்கறை நிறைந்த ஒரு மருத்துவத்துறையாக ஹோமியோபதி மருத்துவத்துறை இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. நேற்று பார்த்த துயரருக்கு பித்தப்பை கல்லுக்கு ஒரு மருந்தை அளித்தீர்கள் என்று சொன்னால் அதே பித்தப்பை கல்லுக்கு இன்றைக்கு அதே மருந்தை உங்களால் அளிக்க முடியாது என்பதுதான் இந்த மருத்துவத்தை தினசரி நாம் கூடி கற்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தேவையும் அவசியமும் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். நேற்று சிறுநீரக கல்லுக்கு அளித்த மருந்தை அதே மருந்தை இன்று வரக்கூடிய துயருக்கு நீங்கள் அளித்தால் கண்டிப்பாக தோல்வியே மிகும். சில மருந்துகள் விதிவிலக்காக தாய் திரவத்தில் அளிக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் ஒரே நிலையான பலனை நிலையான வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறதே என்று சொன்னால் அதெல்லாம் நமது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய தனிச்சிறப்பான அம்சங்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். தாய் திரவங்களில் வீரியங்கள் கிடையாது. எனவே தாய் திரவங்களை நீங்கள் அளிக்கும் போது அது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை அளிக்கிறது என்று சொன்னால் அதையெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அவ்வளவுதான். அதில் மாத்திரமே நான் மூழ்கி திளைப்பேன். தாய் திரவத்தை மட்டுமன்றி தாய் திரவம் மட்டுமன்றி வேறு எந்த விதிகளையும் நான் கையாள மாட்டேன் என்று சொன்னால் நாம் அடிக்கடி சுட்டிக்காட்டுவது போல கரையில் இருந்தே நீங்கள் இளைஞர்களை பொறுக்க வேண்டியதுதான். ஆழ்கடலுக்கு சென்றால் மாத்திரமே முத்தெடுக்க முடியும். எனவே சற்று நீங்கள் உள்ளே சென்றால் மீன்களை விலை மதிப்புள்ள மீன்களை கூட கொண்டு வந்து உங்கள் வாழ்வின் தரத்தை உயர்த்திக் கொள்ள முடியும். ஆனால் ஆழ்கடலுக்கு சென்றால் நீங்கள் முத்துக்களையே எடுக்க முடியும். நாட்பட்ட சிக்கலான கைவிடப்பட்ட நோயாளிகளை தீர்க்கும் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் மிக எளிதான அக்யூட் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய திடீர் நோய்களையும் தீர்க்கும் வல்லமை பொருந்தியவரே. இங்கே ஹோமியோபதி மருத்துவத்தில் கண் நோய்க்கென்று ஸ்பெஷலிஸ்ட், காது நோய்க்கென்று ஸ்பெஷலிஸ்ட் என்று எந்த நோய்க்கும் தனிச்சிறப்பான மருத்துவர்கள் கிடையாது. நீங்கள் உங்களை அவ்வாறு கருதி கொள்ளவும் முடியாது. மக்கள் வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு பட்டத்தை வைப்பார்கள். அவருக்கு குழந்தைன்மையா அங்க போங்க, எல்லாமே அவங்க கொடுக்குற மருந்துலாம் ஈஸியா குழந்தை நின்றுடுது. சிறுநீரகல்லாம் அங்க போங்க, அவங்க கொடுக்குற மருந்து உடனே வெளியே போய்டும், அந்த கல்லை அப்படியே வச்சு வெளியே கொண்டு வந்துடுது, யூரின் வழியா வந்துடுது என்று மக்கள் வேண்டுமானாலும் உங்களுக்கு பட்டம் வைக்கலாமே தவிர அவர்கள் அதே சார்ந்த நோயாளிகளை உங்களுக்கு அனுப்புவார்களே தவிர நீங்கள் ஒரு குறிப்பிட்ட
ஒரு பிரிவு நோய்க்கு மாத்திரம் தனிச்சிறப்பானது என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் எந்த துயர் வந்தாலும் அந்த துயரை தனித்துவப்படுத்தப் போகிறீர்கள். அவர் சிறுநீரகக்கல் என்று வந்தாலும் நீங்கள் அந்த துயரை தனித்துவப்படுத்தப் போகிறீர்கள். அவர் பித்தப்பை கல் என்று வந்தாலும், அவருக்கு குழந்தை இல்லை என்று வந்தாலும், அவர் ஆஸ்துமா என்று வந்தாலும், அந்த நோயாளியின் பசி, தாகம், தூக்கம், கனவு, பயம், விருப்பு, வெறுப்பு என்று அவருடைய எல்லா அம்சங்களையும் நீங்கள் கேட்டறியும் போது அவர் உடலில் எந்த குறைபாடு இருந்தாலும் நீங்கள் அளிக்கக்கூடிய மருந்து அவரை குணப்படுத்த போகிறது. எனவே இங்கே நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கிறோம், நோய்க்கு அல்ல என்ற ஒரு பொன்மொழியே ஹோமியோபதி மருத்துவத்துறையில் இருக்கிறது. இங்க முற்றிலும் புதியவர்களும் இருக்கிறோம். ஏற்கனவே 400 நாட்களாக இந்த வகுப்பறையை தொடர்ந்து கவனித்து வருபவர்களும் இருக்கிறோம். இங்கே மருத்துவ பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களும் இருக்கிறோம். வெறுமனே பார்வையாளராக மட்டும் நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று தொடர்ந்து வகுப்புறையை மாத்திரமே கவனிக்கக்கூடியவர்களும் இருக்கிறோம். அவ்வப்போது நம் வீடுகளுக்கு தேவைப்படக்கூடிய மருந்துகளை பயன்படுத்தும் மருத்துவர்களும் இருக்கிறோம். இதுவரை இந்த மருந்தை சாப்பிடாத நபர்களும் இந்த வகுப்பறையில் இருக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் இங்க எல்லோருக்குமான பொதுவான செய்தி என்பது இந்த ஹோமியோபதியின் அடி கட்டுமானங்களை ஆழ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதன் தத்துவ கட்டுமானங்களை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவ்வப்போது முதலில் நீங்கள் இந்த மருந்தை சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் சொந்த வாழ்க்கைக்கு நீங்கள் இந்த மருத்துவத்தை, இந்த மருந்துகளை பயன்படுத்தும் போது மட்டுமே நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு துணிச்சல் உங்களுக்கு வரும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மருந்தை அளிக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு, உங்களது நண்பர்களுக்கும் சுற்றத்தாருக்கும் இந்த மருந்தை தரக்கூடிய துணிச்சலை தரும். உண்மையில் பல வீரியங்கள் இருக்கிறது, பலவிதமான படிநிலையில் நமது மருந்துகள் இருக்கிறது. ஒரே மருந்தில் இருக்கக்கூடிய அதே அறிகுறி இன்னொரு மருந்திலும் இருக்கிறது. இதில் எந்த மருந்தை நாம் தேர்வு செய்வது என்ற குழப்பமும் தடுமாற்றமும் தொடக்க காலத்தில் வருவது உங்களுக்கு இயல்பானது. ஆனாலும் அந்த ஒரு ஆர்வமாக அடுத்தவர்களுக்கு துன்பத்தை தீர்க்க வேண்டும் என்று ஒசூரில் இருக்கக்கூடிய நாகராணி அம்மா அவர்கள் ஒரு பதிவோடு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வாலண்டியா சென்று மருந்து தருவது போல ஒரு துணிச்சலும், ஒரு துடிப்பும், ஒரு வேகமும் நமக்கெல்லாம் தேவைப்படுகிறது என்றே கருதுகிறேன். இந்த மருந்தால் எந்த ஒரு விளைவும் கெடுதலும் ஏற்பட போவதில்லை, நன்மை மாத்திரமே ஏற்பட போகிறது. எனவே நீங்கள் திணித்தால் கூட தவறில்லை. இந்த ஹோமியோபதியின் சுவையை ஒரு முறை ஒரு மனிதன் வாழ்நாளில் சுவைத்து விட்டால் அவன் அதன் பிறகு வேறு மருத்துவ முறையை நாட வேண்டிய அவசியமே வராது. இங்கே நமக்கு கற்பிதங்கள் எல்லாம் எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கிறது? எப்போது வேண்டுமானாலும் உனக்கு ஒரு நோய் வந்துவிடும், எப்போது வேண்டுமானாலும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளில் ஒன்றோ இரண்டோ கெட்டு போக வாய்ப்பு இருக்கிறது, எனவே நீ எச்சரிக்கையாக இரு என்றுதான் இங்கே நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மருத்துவம் சார்ந்த ஒரு அச்சத்திலேயே நாம் அனுதினமும் வைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இயற்கையில் இருக்கக்கூடிய படைப்புகளில் நாமும் ஓர் இயற்கையின் அங்கம்தான் என்பதை நாம் பல நேரங்களில் காண தவறுகிறோம். மன ரீதியாக சக மனிதனின் முன்னேற்றத்தில் அக்கறையுள்ள யாரும் நோயாளி ஆவதில்லை. சக மனிதனோடு அளவலாவி அன்பு பாராட்டும் யாரும் எளிதில் நோய்வாய்ப்படுவதில்லை. இந்த சமூகமே நன்றாக இருக்க வேண்டும், நோயற்ற சமூகமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள், என்று பாடுபடுபவர்கள் நோயாளி ஆவதில்லை. தான், தனது, எனது, எனக்கு, என்னுடைய என்று எங்கே குறுகிய சுயநலம் மிகுகிறதோ, எங்கே சுருட்டல், கொள்ளை, ஏமாற்றுதல், வஞ்சகம், நயவஞ்சகம், சூழ்ச்சி மிகுகிறதோ அந்த மனங்களில் மாத்திரமே நோய் குடிகொள்ளுகிறது என்ற
ஒரு இயற்கையின் பேர் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்கே எனக்கு மட்டுமே நான் மட்டுமே என்று சொல்லும் போது இயல்பாகவே அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்களில் அங்கே உத்தரவுகள் என்னவாறு சென்று சேரும். தான் தனது என்று ஏதோ ஒரு நோய்க்கு அந்த செல்கள் எல்லாம் ஆட்படும். இந்த உத்தரவுகள் உச்சல் தலை முதல் உள்ளங்கால் வரை ஒன்றாகவே இருக்கும். நயவஞ்சகம், சூழ்ச்சி, வஞ்சனை, ஏமாற்று, பொய், பித்தலாட்டம் என்பதுதான் அந்த மனிதனின் இயல்பான நடவடிக்கை என்று சொன்னால் அவனது ஒவ்வொரு செல் அமைப்புமே அந்த மாதிரி அனுபவங்களைத்தான் கொண்டதாக இருக்கும். எனவே அங்கே அழிவுக்கான கூறு அந்த உடலில் மேலோங்கவே செய்யும். ஏன்னா சிந்தனை முழுக்கவே கெடாமல், வேடிக்கையா டாக்டர் கென்ட் தான் சொல்லுவாரு, ஒரு சாக்கடை தண்ணியில நிறைய கிருமிகள்லாம் இருக்குது, அப்போ அந்த கிருமிகள்லாம் மனிதனுக்கு நோய்வாய் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்று அவர் காலத்தில் சொல்லும் போது அவர், நீங்கள் எதை கிருமி என்று சொல்லுகிறீர்களோ அதை கொண்டு வாருங்கள் என்று பத்திரிகையாளர்கள் எல்லாரும் அழைத்து அது ஒரு டம்ளர் நிறைய அந்த சாக்கடை தண்ணி அவர் குடிச்சார். அப்போ கிருமிகளால் நோய் வருவது இல்லை. கிருமிகள் எப்போது வரும்? ஒரு கெட்டுப்போன அழுகிய சதை பிண்டம் உடலில் தேங்கி இருந்தால், தடுமாறி மேலும் முன்னேற முடியாமல் இருந்தால் அந்த இடத்திற்குத்தான் கிருமிகள் வரும். கிருமிகள் உள்ளே சென்றாலே அங்கே கெட்டுப்போன ஒரு அழுகிய ஏதோ ஒன்று அந்த உடலில் இருக்கிறது என்று பொருள். அப்ப கிருமி கெட்டுப்போன இடத்துக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னா அங்க சிந்தனையில் கெடுதல் வராமல் அங்கே உறுப்பு கெடாது என்பதுதான் இயற்கை நியதி. சிந்தனையில் முதலில் நமக்கெல்லாம் லெப்ரசி நியாசத்தை பற்றி தெளிவாக தெரியும். அவருக்கு லெப்ரசியே இல்லை, ஆனாலும் அவர் தன்னைத்தானே சுருக்கிக் கொள்ளுகிறார், தன் அறையிலேயே பதுங்கிக் கொள்ளுகிறார், ஒதுங்கிக் கொள்ளுகிறார், தனக்குன்னு தனி டம்ளரு, தனி தட்டு, தனியாக ஒரு தண்ணீர் குவளை எல்லாம் தனியாக வைத்துக் கொள்ளுகிறார். அவர் அடுத்தவர்களை தன்னை பார்க்க அனுமதிப்பதில்லை, இவரும் அடுத்தவர்களை பார்ப்பதில்லை. என்னை நீங்கள் பார்த்தால் எனக்கு இருக்கக்கூடிய நோய் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். இவருக்கு என்ன நோய் இருக்கு? மனதில் தான் முதலில் அந்த லெப்ரசி நோய் குடிகொள்ளுகிறது. இவர் தொடர்ந்து அந்த தனி அறையிலேயே இருக்க மெல்ல மெல்ல அதன் பிறகுதான் உடலில் மாற்றங்கள் தொடங்குகின்றது என்ற இந்த இயற்கையின் பேர் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்க ஒரு பேஸ் இருந்தால் மாத்திரமே அங்கே ஒரு நோய் குடிகொள்ளும். எனவே நீங்கள் சமூகத்தை நேசிப்பவர்களாக, சக மனிதர்களின் நேசிப்பவர்களாக, அன்பு செலுத்துவர்களாக மாற 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 உங்கள் உடலுக்குள் ஏதேனும் நோய் இருந்தாலும் அதையெல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடும் என்பதுதான் இயற்கை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. எனவே இங்கே மனிதன் நோய்வாய்ப்படுகிறான் என்று சொன்னால் அந்த நோய்வாய்ப்படுவதற்கான பேஸ் அந்த சோரா மியாசம். உலகில் 750 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 750 கோடி பேரும் மியாசத்திற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல. யாருக்கு வேண்டுமானாலும் எந்த நோய் வேண்டுமானாலும் வரலாம். அதற்கான கூறுகள் தந்தையின் மரபு கூறிலிருந்தே நாம் பெற்றுதான் வந்திருக்கிறோம். ஆனால் அதற்கான வெளியில் புற சூழ்நிலைகள் அமையும் போது மட்டுமே நாம் நோயாளியாக மாறுகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை தெளிவுபடுத்தியிருக்கிறேன். தவறான பெண்களின் சேர்க்கைதான் என் இயல்பு என்று சொன்னால் எனக்கு பால்வினை சார்ந்த நோய்கள் வருவது தவிர்க்க முடியாதது. இங்கே யாருக்கு வேண்டுமானாலும் பால்வினை சார்ந்த நோய் வரலாம். ஆனால் யாருக்கு வருகிறது என்பதுதான் மிக முக்கியமானது. அதே பணியாக இருப்பவருக்கு அந்த நோய் தொற்றுகிறது. எனவே இங்கே சிபிலிட்டிக் மியாசத்தில் அவர் எப்போது விழுகிறார்? அந்த கெட்டுப்போன எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், முறையற்ற பாலுறவு நாட்டம் அவரது வாழ்வியல் நெறியாகவே மாறும்போது, ஒரு 4 பேருக்கு தெரியாம ரகசியமாக இவர் தவறுகளை செய்யத்தான்
இவருக்கு அந்த பால்வினை சார்ந்த நோய் வந்து குடிகொள்கிறது. யாருக்கு உடல் என்று சொன்னாலே நோய் வரலாம். அந்த நோய் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். யார் அந்த நோய் ஏற்பு திறன் மிகுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அந்த நோய் வருகிறது. சாக்கடை ஓரமே இருப்பவர்களுக்கு கொரோனா வருவதில்லை. சாக்கடை ஓரமே இருப்பவர்களுக்கு நோய் தொற்றெல்லாம் ஏற்பட்டு விடுவதில்லை. இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹேண்ட் வாஷ்லாம் எல்லாரும் பண்றதுக்கு, அந்த ஹேண்ட் வாஷ்க்கான அந்த லிக்விட் வாங்குறது கூட வசதி கிடையாத, வசதி இல்லாத லட்சக்கணக்கான மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே இங்கே லெப்ரசி நோய் வருகிறது என்று சொன்னால் லெப்ரசி நோய்க்கான மனநிலை முதலில் அவரிடம் வந்து விடுகிறது. சிப்லிட்டிக் நோய், தீராத பால்வினை நோய் வருகிறது என்று சொன்னால் அதற்கான மனநிலையில் அவருக்கு அது அந்த அர்ஜிங் இருந்து கொண்டே இருக்கிறது. அது அவரது நடவடிக்கையாக மாறுகிறது. எனவேதான் அவர் அந்த நோயாளியாக மாறுகிறார் என்ற இயற்கை நமக்கு அளிக்கும் சட்டங்களை எல்லாம் பார்ப்போம், பயில்வோம், தொடர்ந்து இணைந்து கற்போம். தொடர்ந்து அடுத்த ஆசிரியர்கள் தொடர்வார்கள். இவ்வளவு நேரம் அமைதி காத்த அனைத்து மருத்துவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக ஆசிரியர் தொடர்வார். ஐயா தொடரலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா, நன்றி. ஐயா, ரசாக் ஐயா இருக்கீங்களா? ஐயா கேக்குதா? கேக்குது, தொடருங்க. சரிங்க, நன்றி. நன்றி. இன்று நாம் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய மருந்து காசிபியம், GOSSYPREM காசிபியம். இந்த மருந்தை பற்றி நான் சொல்ல நினைக்கிறேன். சொல்லிட்டு சொல்லுங்க, நிறுத்திக்கலாம். அடுத்த மருந்து பார்க்கலாம். அடுத்த வந்து குளோனைன் இருந்தோம். 10 மருந்து காசிபியம் பற்றி பார்க்கலாம். மருந்தின் பெயர் காசிபியம், GOSSYPREM காசிபியம், GOSSYPREM காசிபியம். பருத்தி செடியின் புதிய உள் வேரின் பட்டை எடுத்து ஊற வைத்து அதை கூழாக்கி தாய்க்கிடம் செய்கிறார். ஐயா மன்னிக்கணும் ஐயா, அது எக்கோ பண்ணி வருது ஐயா சொல்லுவல். எனக்கு மட்டும்தானா அல்லது இருங்க? ஆமா, எக்கோ வருதுங்க. ஹலோ ஐயா கேக்குது. இப்ப என்ன மருந்து சொன்னீங்க ஐயா? எக்கோ அந்த மைக் அடிச்சுட்டா ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஓகேயா இருக்கு ஐயா. நீங்க அந்த மருந்து என்ன பெயர் சொன்னீங்க? காசிபியம். சொல்றேன், ஸ்பெல்லிங் சொல்றேன். GOSSYPREM காசிபியம். பருத்தி செடிதான் இது. நம்ம நாட்டில் பருத்தி செடி இருக்குல்ல, பருத்தி ஆடை செய்யக்கூடிய பருத்தி செடி. அந்த பருத்தி செடியில் புதிய உள் வேரின் பட்டையை ஊற வைத்து அரைத்து கூழாக்கி தாய் சிரவம் செய்கிறார்கள். அந்த மருந்தின் பயன்பாடு
இந்த போன் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சரி. அந்த பயன்பாடு பெண் உறுப்புகளில் வேலை செய்ய வல்லது. பெண் உறுப்புகளில் வேலை செய்ய வல்லது. கருக்கலைப்புக்கு இதை பயன்படுத்துகிறார்கள். மேலும் கருப்பையின் கீழே அமுக்குவது போன்ற வழி. மேலும் கருப்பையின் கீழே அமுக்குவது போன்ற வழி சினைப்பைகளில் விட்டு விட்டு வரும் வழி. சினைப்பைகளில் விட்டு விட்டு வரும் வழி கருவுற்ற பெண்களின் மசக்கை வாந்தி. கருவுற்ற பெண்களின் மசக்கை வாந்தி, மாதவிடாய் அமுக்கம், வலியுடன் கூடிய மாதவிடாய், வலியுடன் கூடிய மாதவிடாய், கருப்பை கோளாறுகளினால் மலட்டுத்தன்மை. கருப்பை கோளாறுகளினால் மலட்டுத்தன்மை ஆகியவை ஏற்படும். கருப்பை கோளாறுகளினால் மலட்டுத்தன்மை ஏற்படும். மர்ஜின் அளவு 10 முதல் 20 சொட்டுகள் தினசரி 3 அல்லது 4 வேளை. 10 முதல் 20 சொட்டுகள் தினசரி 3 அல்லது 4 வேளைகள். அடுத்த மருந்து பெயர் குளோனைன். இந்த குளோனைனை பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த மருந்து அதை பற்றி நடத்த காலை வகுப்பு நடத்திருக்கேன், மாலை வகுப்பு நடத்தலாம் நினைக்கிறேன். நடிச்சிட்டு தான் சொல்லுங்க, அடுத்த மருந்து பார்க்கலாம். இது எடுத்துனீங்களா ஐயா? இது குளோனைன் எடுத்துனீங்க? என்னம்மா? குளோனைன் எடுத்தது ஐயா அது? கேக்குதா? ஹலோ, கேக்குது ஐயா, கேக்குது. குளோனைன் எடுத்துட்டீங்க அந்த மருந்து? போன் கூட சரியா கேட்க மாட்டேங்குது. போன் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. குளோனைன் ஏற்கனவே எடுத்துட்டீங்களா? அது மாலை வகுப்புல எடுத்துருப்பீங்க. ஆமா, காலை வகுப்புல தானே எடுத்தீங்க. மாலை வகுப்புல எடுத்தீங்களா? குளோனைன். ஹலோ, நீங்க மீட்டிங் விட்டு வெளியில போயிட்டு வந்துருங்க. ஹலோ. இல்ல குளோனைன் எடுக்கையில கேக்குதுங்க.
கேக்குதுங்க கேக்குதுங்க. ஆன் பண்ண ஒண்ணுல குளோனாயின் எடுத்துருக்கிறீங்களா ஐயா? கேக்குது நீங்க கலைக்கிறது தெளிவா இருக்கு ஐயா. அப்படியாச்சு இது சரியா இது வர மாட்டேங்குது. ஐயா நீங்க பேசுறது கேக்குது. பேசுறது சொல்லுங்க. அவர் பேசுறது நமக்கு கேக்குது, நம்ம பேசுறது அவரு கேட்கல. சரி வேற என்ன இருக்குதா? ஹலோ ஐயா கேக்குதுங்க ஐயா. ஹலோ ஐயா நீங்க பேசுறது தெளிவா கேக்குது ஐயா எங்களுக்கு. சரிங்க ட்ரை பண்றேன். ஹலோ கேக்குது ஐயா, நீங்க கலைக்கிறது சரி கேக்குது. குளோனைன் சரி காசிபியன் 2 நேட் எடுத்துட்டீங்க ஐயா. குளோனைன் எடுத்தாச்சா? குளோனைனும் காசிபியமும் 2 நேட் எடுத்துட்டீங்க ஐயா முதல்ல. சரிம்மா சரிம்மா. அப்ப ஓ மில்லிபோலியம் ஹைட்ரஸ் அது எடுத்தாச்சு. ரைட் ஓகே. ஓகே ஐயா. மருந்தின் பெயர் சிமிசி பூக்கா. விழுதா? கேக்குது ஐயா. மருந்தின் பெயர் சிமிசி பூக்கா. ஸ்பெல்லிங் சொல்லிடுறீங்க. CIMICIFUGA சிமிசிஃபுகா ரெசிமோசா RACEMOSA ரெசிமோசா சிமிசிஃபுகா ரெசிமோசா. ஆக்டியா ரெசிமோசா என்றும் இது அழைப்பார்கள். இது கனடா, ஜார்ஜியா, அமெரிக்காவில் மேற்கு மாகாணங்களில் வளரும் தாவரம். இந்த தாவரத்திலிருந்து சாயத்திரம் தயாரிக்கப்படுகிறது. இந்த மரத்தின் பெயர் பிளாக் சோஹாஸ். பிளாக் சோஹாஸ் BLACK பிளாக் QOHOSH சோஹாஸ் எனப்படும். இந்த தாவரத்தின் வேரிலிருந்து இந்த தாய்த்திரவம் தயாரிக்கப்படுகிறது. பயன்பாடு உபயோகம் அது எழுதிங்க. முந்தைய பிரசவங்களில் இறந்த குழந்தைகளை மட்டும் பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். அதாவது பலமுறை கருக்கலைப்பு ஏற்பட்டு குழந்தை பிறந்து ஒரு குழந்தை 2 குழந்தைலாம் பிறந்து குழந்தை வந்து இறந்தே பிறக்கும். இது போன்று இருக்கக்கூடிய சமயங்கள்ல இந்த மருந்தை கொடுத்தாக்கா அது மாதிரி நிகழ்ச்சி இருக்க இல்லாம குழந்தை நல்ல பிறக்கும். கருவுற்றிருக்கும் இத்தகைய தாய்மார்கள் கருவுற்ற 5ஆம் மாதத்திற்கு சிமிசிகா தாய்த்திரத்தில் தினசரி 5 வேளை சாப்பிட்டு வரலாம். இப்ப எழுதிங்க. பிரசவித்த அதாவது இல்ல கர்ப்பிணி தாய்மார்கள் அடிக்கடி இறந்து போன குழந்தைகளையே பெற்றெடுப்பார்கள். அடிக்கடி கருக்கலைப்பு ஏற்படும்.
அவ்வாறான தாய்மார்களுக்கு இம்மருந்து ஒரு வரப்பிரசாதம். கருவுற்றிருக்கும் சமயத்தில் சமயத்தில் 5ஆம் மாதம் முதல் 5ஆம் மாதத்திலிருந்து இந்த தாய் திரவத்தை தினசரி ஒரு வேளை 5 சொட்டுகள் வீதம் கொடுத்து வரலாம். நிச்சயமாக குழந்தையை பூரணமாக பெற்றெடுப்பார்கள். குழந்தையை பூரண வளர்ச்சியுடன் பூரணமாக பெற்றெடுப்பார்கள். மாதவிடாய் நாட்களில் துயர் மிகும் எல்லாவித தொந்தரவுகளுக்கும் ஏற்ற மருந்து. மாதவிடாய் நாட்களில் துயர் மிகும் எல்லாவித தொந்தரவுகளுக்கும் ஏற்ற மருந்து. அளவு: இம்மருந்தை ஒரு சொட்டு வீதம் 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை கொடுத்து வரலாம். அடுத்து 129. ட்ரில்லியம். ட்ரில்லியம். கேக்குதா? கேக்குதுங்க. நன்றி. எனக்கு கேட்கல, சவுண்ட் கிட்டமே இல்லை. சரி, ரைட், ஓகே. ட்ரில்லியம், TRILLIUM, ட்ரில்லியம். இம்மருந்து பர்த் ரூட் என்று அழைக்கப்படும் தாவரத்தின் புதிய வேரிலிருந்து தாய் திரவம் தயாரிக்கப்படுகிறது. பர்த் ரூட் எனப்படும் தாவரத்தின் புதிய வேரிலிருந்து இம்மருந்து தாய் திரவம் தயாரிக்கப்படுகிறது. பர்த் ரூட், BIRTH, ROOT, பர்த் ரூட். இந்த மருந்தின் பயன்பாடு இரத்தப்பெருக்கிற்கும் பெரிதும் பயன்படும் மருந்து இது. இரத்தப்பெருக்கிற்கு பெரிதும் பயன்படும் மருந்து இது. இடுப்பும் முதுகும் கீழே விழுந்து உடைந்து விட்டது போன்ற உணர்வுடன்
உடைந்து விட்டது போன்ற உணர்வுடன் கருப்பையிலிருந்து இரத்தப்போக்கு இருக்கும். கீழே விழுந்து உடைந்து விட்டது போன்ற உணர்வுடன் கருப்பையிலிருந்து இரத்தப்போக்கு இருக்கும். கருப்பை கீழே அமுக்குவது போன்ற உணர்வு. இடுப்பை சுற்றி இறுக கட்டிக்கொள்வதால் உபாதை குறையும். இடுப்பை சுற்றி இறுக கட்டிக்கொள்வதால் உபாதை குறையும். கருப்பையில் நார்க்கட்டிகளால் இரத்தப்பெருக்கு. கருப்பையில் நார்க்கட்டிகளால் இரத்தப்பெருக்கு. கருச்சிதைவு ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சும்படியான இரத்தப்பெருக்கு. ஓவர் ப்ளீடிங். கருச்சிதைவு ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சும்படியான இரத்தப்பெருக்கு. பிரசவத்திற்கு முன்பு ஏற்படும் இரத்தப்பெருக்கு. பிரசவமான பிறகு ஏற்படும் இரத்தப்பெருக்கு. மாதவிடாய் நிற்கும் சமயத்தில் ஏற்படும் இரத்தப்பெருக்கு. மாதவிடாய் நிற்கும் சமயத்தில் ஏற்படும் இரத்தப்பெருக்கு. கர்ப்பிணி பெண்களுக்கு ஒவ்வொரு மூன்றாவது மாதத்திலும் கருச்சிதைவால் ஏற்படும் இரத்தப்பெருக்கு. கருச்சிதைவால் ஏற்படும் இரத்தப்பெருக்கு. மூக்கிலிருந்து காரணமில்லாமல் இரத்தப்பெருக்கு ஏற்படும். மூக்கிலிருந்து காரணமில்லாமல் இரத்தப்பெருக்கு ஏற்படும். ஆகவே அனைத்து விதமான இரத்தப்பெருக்கிற்கும் ஏற்ற மருந்து இது. மேலும் மாதவிடாய் போக்கு அதிக அளவு இருக்கும். மாதவிடாய் போக்கு அதிக அளவு இருக்கும். சிறிய உழைப்பாலும் பிரகாசமான சிவந்த இரத்தப்போக்கு இருக்கும். பிரகாசமான சிவந்த இரத்தப்போக்கு இருக்கும். மருந்தின் அளவு வேளைக்கு 5 சொட்டுகள் வீதம் தினசரி 3 வேளை. வேளைக்கு 5 சொட்டுகள் வீதம் தினசரி 3 வேளை அல்லது 3x வீரியத்தில் ட்ரில்லியம் 3x இந்த குறைஞ்ச வீரியத்தில் நம்ம நல்ல வேலை செய்யும் பொதுவாகவே. அல்லது 3x வீரியத்தில் வேளைக்கு 2 சொட்டுகள் வீதம் நிலைமைக்கு ஏற்றவாறு 3x
வேளைக்கு 2 சொட்டுகள் வீதம் நிலைமைக்கு ஏற்றவாறு 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை தரலாம். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை தரலாம். இருக்குது 4 நிமிஷத்துல அதை படிக்க முடியாது. சரி, கொஞ்சம் விரைவா இல்லையா படிச்சிடுறேன். அடுத்த மருந்து டாமியானா. DAMIANA டாமியானா. அடுத்த மருந்தின் பெயர் டாமியானா. DAMIANA டாமியானா. டொர்னேரா அபரோடிசியா என்றும் அழைக்கப்படும் தாவரம் புதிய செடியிலிருந்து தாய்த்திரம் தயாரிக்கப்படுகிறது. ஸ்பெல்லிங் சொல்ற எழுதுங்க. TURNERA DISIACA டெர்னரா அப்ரோடிசியா என்று அழைக்கப்படும் தாவரம் இந்த செடியிலிருந்து தாய்த்திரம் தயாரிக்கப்படுகிறது. மருந்தின் பெயர் டாமியானா. DAMIANA டாமியானா. பயன்பாடு. மாதவிடாய் கொஞ்சம் விரைவா எழுதிங்க. மாதவிடாய் அடக்கம், வலியுடன் கூடிய மாதவிடாய், ஆண் தன்மை குறைவு, புரட்ச திரவ ஒழுகுதல், விந்தில் உயிரணுக்கள் இல்லாமை அல்லது குறைவான உயிரணுக்கள், வயதானவர்களுக்கு சிறுநீர் நீர்த்து அடிக்கடி செல்லும். வயதானவர்களுக்கு சிறுநீர் நீர்த்து அடிக்கடி செல்லும். பாலுணர்வு சம்பந்தமான நரம்பு தளர்ச்சி. பாலுணர்வு சம்பந்தமான நரம்பு தளர்ச்சி, பெண்களின் மலட்டுத்தன்மை, நரம்பு சார்ந்த தலைவலி, பெண்களின் மலட்டுத்தன்மை, நரம்பு சார்ந்த தலைவலி, களைப்பு ஆகியன போன்ற உபாதைகளில் பயன்படும். களைப்பு ஆகியன போன்ற உபாதைகளில், துயரங்களில் பயன்படும். இளம் பெண்களுக்கு மாதவிடாய் முறையாக வராதிருக்கும். ஆண் பெண் இருபாலருக்கும் பால் உணர்வை தூண்ட வல்லது. ஆண் பெண் இருபாலருக்கும் பால் உணர்வை தூண்ட வல்லது. கீழே விழுந்து உள்ளந்தண்டில் அடிபட்டதாலோ, கீழே விழுந்து முள்ளந்தண்டில் அடிபட்டதாலோ அல்லது மிதமிஞ்சிய உடலுறவாலோ ஏற்படும் ஆண்மை குறைவு அல்லது மிதமிஞ்சிய உடலுறவாலோ ஏற்படும் ஆண்மை குறைவு மற்றும் வெட்டை நோய் மற்றும் பால்வினை நோய் இவற்றால் ஏற்படும் ஆண்மை குறைவு. மருந்தின் அளவு 10 சொட்டுகள் முதல் 40 சொட்டுகள் வரை தரலாம். ஒரு வேளையோ அல்லது நிலைமைக்கேற்ற 2 வேளையோ காலை மாலை கொடுத்து வரலாம். நன்றி, வணக்கம்.
மீண்டும் நாளை தொடரலாம். ஐயா தொடருங்க ஐயா. ஐயா ஒரு நன்றி கேள்வி, ஐயா. ஒரு 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 சந்தேகம் ஐயா. அத காஸ்பியன் சொன்னீங்க இல்லையா மருந்து, ஐயா ஆஃப் ஆயிட்டு காஸ்பியம் மருந்து சொன்னீங்க இல்லையா, காசிப்பியம் மருந்து ஐயா, காதுல விழுதுங்களா? ஐயா எனக்கு சரியா காது விட மாட்டேங்குது. எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. சார் சொல்லுங்க. காசிப்பியம் மருந்து சொன்னீங்க இல்லையா முதல்ல, அதுல சொல்லுங்க வந்து ஐயா, என்ன காசிப்பியம் சந்தேகம் சொல்லுங்க. கருக்கலைப்புக்கு இதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, எனக்கு சரியா வருது. எனக்கு வந்து ஹலோ கருவுற்ற பெண்களின் மசக்கை வாந்திக்கும் தரலான்னு சொல்றீங்க. அப்போ கருவுற்ற பெண்களுக்கு மசக்கை வாந்தி கொடுத்தோம்னா கருக்கலைப்பு ஏற்படாதுங்களா ஐயா? அது கருக்கலைப்புக்கு இங்க அங்க பயன்படுத்த மாட்டாங்க, இத உள்ள கொடுக்க மாட்டாங்க. ஓ ஓ ஓ கருவாயில வைப்பாங்க, காட்டன் துணியில நினைச்சு கருவாயில வைப்பாங்க, கருப்பை வாயில வைப்பாங்க. அப்படிங்களா? சரி. அப்ப உள்ளுக்கு கொடுக்கிற மருந்து கிடையாது இல்லீங்களா, கருக்கலைப்பு? உள்ளுக்கு கொடுக்கறல, உள்ளுக்கு கொடுக்க ஓகேங்க, ஓகே, வெளிப்புறமா உபயோகம் பண்றோம். நன்றிங்க ஐயா, நன்றி. சரியா, எனக்கு இங்க கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. நீங்க சொல்றீங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி. வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை நேர ஹோமியோபதி வகுப்பில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக என வரவிருக்கின்றேன். நாம் கடந்த வகுப்பில் வயோலா ஓடரேட்டா என்ற மருந்தை பற்றி ஆரம்பித்தோம். ஏற்கனவே மாலை வகுப்புல பார்த்தது தான். இப்போ புதுசாக ஜாயின் பண்ணிருக்க வேணா நோட்ஸ் இதெல்லாம் எழுதிக்கிங்க. வயோலா ஓடரேட்டா, VIOLA ஓடரேட்டா, ஓடோ RATA, வயோலா ஓடரேட்டா. நான் பேச தெளிவா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. நன்றி. காலையில தான் ரொம்ப கம்மியா இருக்கு, வாய்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னாங்க. வயோலா ஓடரேட்டா இது ஒரு தாவர வகை மருந்து. இதனுடைய பொதுக்குறிகள் நரம்பு பலகீனத்தை மிக அதிகமாக உருவாக்கும். காது, கண் மற்றும் சிறுநீரக குறிகளோடு சேர்ந்திருக்கும். நரம்பு பலவீனத்தை மிக அதிகமாக உருவாக்கும். காது, கண் மற்றும் சிறுநீரக குறிகளோடு சேர்ந்திருக்கும். குழந்தைகளுக்கு குடற்பூச்சி தொந்தரவு இருக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் உயரமா மெலிந்த இளம் பெண்களுக்கு உதவும். ஏதோ மைக்கு ஆன் ஆயிருக்கு. தெரியல. அடுத்து மருந்தின் மனக்குறிகள் காரணம் தெரியாமல் அழும் குணமுடையவர்கள்,
காரணம் தெரியாமல் அழும் குணமுடையவர்கள். இசையின் மீது வெறுப்பு. காரணம் தெரியாமல் அழும் குணமுடையவர்கள். இசையின் மீது வெறுப்பு. குறிப்பாக வயலின் இசை மீது வெறுப்பு. இசையின் மீது வெறுப்பு. குறிப்பாக வயலின் இசை மீது வெறுப்பு. குழந்தைத்தனமான பழக்கங்கள் மற்றும் நடத்தை. குழந்தைத்தனமான பழக்கங்கள் மற்றும் நடத்தை. குழந்தைத்தனமான பழக்கங்கள் மற்றும் நடத்தை. குழந்தைத்தனமான பழக்கங்கள் மற்றும் நடத்தை. மனம் நொந்து போனவர்கள். மனம் நொந்து போனவர்கள். சாப்பிட மறுத்தல். சாப்பிட மறுத்தல். ரொம்ப மென்மையான குரலில் பேசுவார். ரொம்ப மென்மையான குரலில் பேசுவார். வருத்தம், துக்கம், விசனம். வருத்தம், துக்கம், விசனம் அல்லது வருத்தமுடையவர்களாக இருப்பர். அல்லது வருத்தமுடையவர்களாக இருப்பர். பேசுறது, உரையாடுவதில் வெறுப்பு. பேசுவது, உரையாடுவதில் வெறுப்பு. பேசுவதில், உரையாடுவதில் வெறுப்பு. ஞாபக சக்தி குறைவாக இருக்கும். ஞாபக சக்தி குறைவாக இருக்கும். அதிகமாக குழப்பமான யோசனைகள் வந்து குவியும். அதிகமாக குழப்பமான யோசனைகள் வந்து குவியும். அதிகமாக குழப்பமான யோசனைகள் வந்து குவியும். ஐயா இந்த மருந்து பேர் என்னய்யா? வயோலா ஓடரேட்டா. என்ன சொல்றீங்க? வயோலா VIOLA. பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, உங்க மைக் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆமா சரி, இப்ப கேக்குது கரெக்டா. சொல்லுங்க. நன்றி. நன்றி நன்றி. அதிகமாக குழப்பமான யோசனைகள் வந்து குவியும். பைத்தியக்காரத்தனமான குழப்பம். பைத்தியக்காரத்தனமான குழப்பம். பைத்தியக்காரத்தனமான குழப்பம். சாப்பிட விரும்ப மாட்டார்.
சாப்பிட விரும்ப மாட்டார் மற்றும் சத்தான உணவுகளை புறக்கணிப்பார். சாப்பிட விரும்ப மாட்டார், சத்தான உணவுகளை புறக்கணிப்பார், குறிப்பிடத்தக்க அளவில் தெளிவான மூளையின் செயல்பாடுள்ள குறிப்பிடத்தக்க அளவில் தெளிவான மூளையின் செயல்பாடுள்ள அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும். குறிப்பிடத்தக்க அளவில் தெளிவான மூளையின் செயல்பாடுகள் குறிப்பிடத்தக்க அளவில் தெளிவான மூளையின் செயல்பாடுகள் அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும். அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும். அடுத்தது உடற்குறிகள், மருந்தின் உடற்குறிகள். உச்சந்தலையின் மண்டையோட்டின் மேற்பகுதி உச்சந்தலையின் மண்டையோட்டின் மேற்பகுதி இறுக்கமாக இருக்கும். உச்சந்தலையின் மண்டையோட்டின் மேற்பகுதி இறுக்கமாக இருக்கும். அது முகத்தின் மேற்பகுதி வரைக்கும் பரவி இருக்கும். அது முகத்தின் மேற்பகுதி வரைக்கும் பரவி இருக்கும். அது முகத்தின் மேற்பகுதி வரைக்கும் பரவி இருக்கும். நெற்றியில் வலி கண் புருவங்களுக்கு மேல தலைவலி, கண் புருவங்களுக்கு மேல தலைவலி, புருவம் முடிச்சு போடுவது போல பின்னுவது போல இருக்கும். புருவம் முடிச்சு போடுவது போல பின்னுவது போல இருக்கும். முன்தலையில் பின்னுவது போல இருக்கும். முன்தலையில் எரிச்சல், கண்களில் வலி, குறிப்பாக இடது பக்க கண்களில் வலி, குறிப்பாக இடது பக்க கண்கள், இடது கண்ணிலிருந்து வலி ஆரம்பித்து உச்சந்தலைக்கு போகும். இடது கண்ணிலிருந்து வலி ஆரம்பித்து உச்சந்தலைக்கு போகும். இடது கண்ணிலிருந்து வலி ஆரம்பித்து உச்சந்தலைக்கு போகும். இருமல் அதிகமாக இருக்கும்.
இருமல் அதிகமாக இருக்கும். கண்களின் விழி நடுப்படல அழற்சி. கண்களின் விழி நடுப்படல அழற்சி. கண்களின் விழி நடுப்படல அழற்சி. இவர்களுக்கு நெருப்பு மாதிரி, பாம்பு மாதிரி மாயத்தோற்றம் ஏற்படும். இவர்களுக்கு நெருப்பு மாதிரி, பாம்பு மாதிரி மாயத்தோற்றம் ஏற்படும். கண்களில் இழுக்கும் உணர்ச்சி. கண்களில் இழுக்கும் உணர்ச்சி. கண்களில் இழுக்கும் உணர்ச்சி. இமைகள் மூடிக்கொள்ளும் உணர்வு இருக்கும். இமைகள் மூடிக்கொள்ளும் உணர்வு இருக்கும். இமைகள் மூடிக்கொள்ளும் உணர்வு இருக்கும். தூங்காமல் இருக்கும் போதே இமைகள் தானாக மூடிக்கொள்ளும். தூங்காமல் இருக்கும் போதே இமைகள் தானாக மூடிக்கொள்ளும். தூங்காமல் இருக்கும் போதே இமைகள் தானாக மூடிக்கொள்ளும். அடுத்தது, காது பிரச்சனைகள் கண் கோளங்களில் வலியுடன் இருக்கும். காது பிரச்சனைகள் கண் கோளங்களின் வலியுடன் இருக்கும். காது பிரச்சனைகள் கண் கோளங்களின் வலியுடன் இருக்கும். காது வலி அடிக்கடி வரும். காது வலி அடிக்கடி வரும். பிறப்பிலிருந்தே இருக்கும். பிறப்பிலிருந்தே இருக்கும். காது கேளாமை இருக்கும். காது கேளாமை இருக்கும். மூக்கின் நுனிப்பகுதியில் மரத்து போன தன்மை இருக்கும். மூக்கின் நுனிப்பகுதியில் மரத்து போற தன்மை இருக்கும். மூக்கின் நுனிப்பகுதியில் மரத்து போற தன்மை இருக்கும். அது விழுந்ததால் ஏற்பட்டதாக இருக்கும். அது விழுந்ததால் ஏற்பட்டதாக இருக்கும். அது விழுந்ததால் ஏற்பட்டதாக இருக்கும். மலவாயில் நமைச்சல். மலவாயில் நமைச்சல்
பூச்சி தொந்தரவு இருக்கும். மலவாயில் நமைச்சல், பூச்சி தொந்தரவு இருக்கும். சிறுநீர் பால் போல ரொம்ப நாற்றம் அடிக்கக்கூடியதாக இருக்கும். சிறுநீர் பால் போல மிகவும் கூட இருக்கலாம். சிறுநீர் பால் போல மிகவும் சிறுநீர் பால் போல மிகவும் நாற்றம் அடிக்கக்கூடியதாக இருக்கும். பதற்றமான குழந்தைகளுக்கு தன்னை அறியாமல் சிறுநீர் வரும். பதற்றமான குழந்தைகளுக்கு தன்னை அறியாமல் சிறுநீர் வரும். பதற்றமான குழந்தைகளுக்கு தன்னை அறியாமல் சிறுநீர் வரும். கர்ப்ப காலத்தில் மூச்சு விட சிரமம். கர்ப்ப காலத்தில் மூச்சு விட சிரமம். ஏதோ கனமான ஒன்று நெஞ்சு பகுதியில் அழுத்தும் உணர்வு இருக்கும். ஏதோ கனமான ஒன்று ஏதோ கனமான ஒன்று நெஞ்சு பகுதியில் அழுத்தும் உணர்வு இருக்கும். அடுத்தது மூச்சு விடுவதில் சிரமம். மூச்சு விடுவதில் சிரமம், கவலை மற்றும் பதட்டம். மூச்சு விடுவதில் சிரமம், கவலை மற்றும் பதட்டம். பகல் நேர பொழுதில் அப்பப்ப விட்டு விட்டு வரும் இருமல். பகல் நேர பொழுதில் அப்பப்ப விட்டு விட்டு வரும் இருமல். பகல் நேரத்தில் மட்டும் தோள்பட்டை சில்லென்று இருக்கும். பகல் நேரத்தில் மட்டும் தோள்பட்டை சில்லென்று இருக்கும். பகல் நேரத்தில் மட்டும் தோள்பட்டை சில்லென்று இருக்கும். தோள்பட்டையில் உள்ள தசைகளில் வாதரோகம் இருக்கும். தோள்பட்டையில் உள்ள தசைகளில் வாதரோகம் இருக்கும். குறிப்பாக பெண்களின் வலது மணிக்கட்டு பகுதியில் கை கால்களில் நடுக்கம் இருக்கும். குறிப்பாக பெண்களின் வலது மணிக்கட்டு பகுதியில் கை கால்களில் நடுக்கம் இருக்கும். விரல்களின் எலும்பு பகுதியில் அழுத்தும் வலி இருக்கும். விரல்களின் எலும்பு பகுதியில் அழுத்தும் வலி இருக்கும். விரல்களின் எலும்பு பகுதியில் அழுத்தும் வலி இருக்கும்.
உள்ளங்கையில் ஈரப்பதம் இருக்கும். உள்ளங்கையில் ஈரப்பதம் இருக்கும். உள்ளங்கையில் ஈரப்பதம் இருக்கும். தூக்கமில்லாமல் கொட்டாவி விட்டுக்கிட்டே இருப்பார். தூக்கமில்லாமல் கொட்டாவி விட்டுக்கிட்டு இருப்பார். தூக்கமில்லாமல் கொட்டாவி விட்டுக்கிட்டு இருப்பார். உடல் அளவிலும் மன அளவிலும் பதட்டம் இருக்கும். 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 இத்துடன் மருந்தின் உடற்குறிகள் முடிந்தது. அடுத்தது மொடாலிட்டி என்று சொல்லக்கூடிய வியாதி கூடுதல் மற்றும் குறைதல். முதலில் கூடுதல். மேகம் சூழ்ந்த பருவ காலம். மேகம் சூழ்ந்த பருவ காலம் சில்லென்று இருப்பது. மேகம் சூழ்ந்த பருவ காலம் சில்லென்று இருப்பது. பருவமடையும் காலம். பருவமடையும் காலம் அமுக்கப்பட்ட கழிவுகளால். பருவமடையும் காலம் அமுக்கப்பட்ட கழிவுகளால். குறைதல் மெஸ்மரிசம். மெஸ்மரிசம் செஞ்சா உங்களுக்கு வந்து குறைஞ்சிடும். இத்துடன் அந்த மருந்துடைய குறிகள் முடிந்தது. ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் பார்க்கலாம். வயோலா ஓடரேட்டா. ஏழு 28 ஆயிட்டது. இன்னும் ஒரு 20 நிமிஷம். சில நோய்க்குறிகளும் அதற்கான மருந்தும் சொல்றேன். ஐயா ஒரு கேள்வி கேட்கலாமா? இது சம்பந்தமா இந்த மருந்து சம்பந்தமா இல்ல. முறுக்கும் வலிகள். நோய்க்குறிகளும் மருந்தும் என்ற தலைப்பில் முறுக்கும் வலிகள். சார் கௌரி அம்மா. தமிழே எழுதிக்கிங்க, அப்புறமா ஆங்கிலத்துல பாத்துக்கலாம். சார் கௌரி அம்மா வலிகள். குப்ரம். குப்ரம்னா குப்ரம் மெட்டாலிக்கம். குப்ரம். காலோசிண்டிஸ். கேட்கலைங்க ஐயா. காலோசிண்டிஸ் நெக்லிஜியா பாஸ். பரவாயில்ல பரவாயில்ல. காலோசிண்டிஸ் நெக்லிஜியா பாஸ். ஐயா இல்லையா பரவாயில்ல விடுங்க. அப்ப இந்த கேட்போம். எரிச்சல். எரிச்சல் ஆசனிக்க மால்பம். ஐயா வணக்கம். ஐயா சரியா கேட்கலீங்க ஐயா. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஏதாவது சரியா கேட்கவே இல்லை. முதல்ல சொன்னதே
டிஸ்டர்பா தான் வந்தது. நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? விட்டு விட்டு கேக்குதுங்க. சரியா கேட்கவே இல்லை. கேட்கவே இல்ல. சரியா கேட்கல. வேற குழப்பம் எல்லாரும் பல நான் பேர் பேசுறது கேட்கலையா? சரியா கேட்கல. நாகராணி அம்மா சரியா கேட்கலைங்க சார். அவங்க கௌரி அம்மா கூட ஏதோ கொஸ்டின் கேட்டாங்க சார் உங்ககிட்ட, நீங்க கவனிக்கல. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? சரி, நீங்க முதல்ல மருந்து சொன்னது போல கேட்க முடியல. எது வரைக்கும்? சார் முறுக்கும் வலிகள் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எனக்கு சரியா கேட்கலைங்க சார். சரி சரி சரி. அதான் பிச்சுமணி ஏதோ பேசாருன்னு எனக்கு கேட்கல, அதனால தான் வெளியில போய் வந்தேன். அதாவது குறிகளும் மருந்துகளும், நோய்க்குறிகளும் மருந்துகளும் தலைப்புல முறுக்கும் வலிகள், குப்ரம். குப்ரம்னா குப்ரம் மெட்டாலிக்கம், குப்ரம், காலோசிந்திஸ், மெக்னீசியா பாஸ். முறுக்கும் வலிகள் குப்ரம், காலோசிந்திஸ், மெக்னீசியா பாஸ். அடுத்தது எரிச்சல். எரிச்சல் ஆர்சனிக் மால்பம், காந்தாரிஸ், காப்சிகம், பாஸ்பரஸ், சல்பூரிக் ஆசிட், ஆசிட் சல்பர்னு சொல்லுவாங்க, சல்பூரிக் ஆசிட், ஆர்சனிக் ஆல்பம், காந்தாரிஸ், காப்சிகம், பாஸ்பரஸ், சல்பூரிக் ஆசிட். அடுத்தது குளிர்ச்சி, பிராக்கெட்ல உணர்ச்சி, சென்சேஷன், சில், கோல்டு சென்சேஷன், அது சில்னஸ். குளிர்ச்சி பிராக்கெட்ல உணர்ச்சி. கல்கேரியா ஆஸ்ட்ரியோம், கல்கேரியா ஆஸ்ட்ரியோம், ஆர்சனிக்கம் ஆல்பம், கல்கேரியா ஆஸ்ட்ரியோம், வணக்கம் ஆர்சனிக்கம். சொல்லுங்கய்யா. ஐயா. இடையில முதல்ல கேட்காம இருந்தது, அதுக்கப்புறம் கௌரி அம்மா வேற உங்கள்ட்ட கூப்பிட்டு இருந்தாங்க உங்களை. அதையும் உங்கள்கிட்ட நீங்க உங்களுக்கு கேட்குறேன். நீங்க இப்படி படிச்சுட்டு இருந்தீங்க, நாங்க பேசுறது உங்களுக்கு காலையே விடல, இப்ப கேட்குது. அதான் நான் வெளியில போயிட்டு வந்தேன், ஒரு பிச்சமணி ஐயா பேசினாரு. இப்பதான் கேட்குது. கௌரி அம்மா ஏதோ சந்தேகம் கேட்டாங்க உங்கள்கிட்ட. கௌரி அம்மா ஏதோ சந்தேகம் கேட்டாங்க. இல்லையா, இதை நான் முதல்ல இந்த பாடம் தொடங்கக்கு முதல்ல தான் கேட்டேன் நான். அது அந்த நீங்க குறிப்பிட்ட பாடத்து சம்பந்தமா இல்ல, நான் இடையில நீங்கள் இடைவெளி நேரம் வந்த வழியா கேட்டேன் நான். நாள்பட்ட நீர் வீக்கம் என்று சொன்னா அதுக்கு என்ன பெயர்ல சொல்லலாம் என்று கேட்டான் ஐயா. நாள்பட்ட நீர் வீக்கமா என்று சொன்னால் அதை என்னன்னு சொல்றது? ஐயா ரசாக் ஐயா, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? நாள் பக்கம் ராணிக் உடையமாவா? எடிமாவோ ஏதோ ஒன்று சொல்ற ஐயா, அந்த பெயர் எனக்கு ஞாபகம். எடிமா தான், கிரானிக் எடிமா. அது என்ன ஸ்பெல்லிங் ஐயா அதுக்கு? ODEMA நினைக்கிறேன், ODEMA. எக்கோ அது அவங்க மைக்கு தான். ஓகே ஐயா, ஓகே ஓகே ஓகே, நீங்க தொடரலாம் ஐயா. நன்றி. நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க ஐயா. அந்த கல்கேரியா ஒரு மருந்து சொல்றீங்க, கல்கேரியா ஆஸ்ட்ரியோம், ஆஸ்ட்ரியோம், OSTRI அப்படின்னு வரும், ஆஸ்ட்ரியோம். சரிங்க, OSTI. ஓகேங்க, நன்றி நன்றி. ஆஸ்ட்ரியோம் எதுக்கு சொன்னீங்க? குளிர்ச்சி, குளிர்ச்சி, குளிர்ச்சி பிராக்கெட்ல உணர்ச்சி, குளிர்ச்சி, சில்னஸ் ஆர் கோல்ட்னஸ்.
நன்றி நன்றி வணக்கம் ஐயா. சென்சேஷன். ஓகே நன்றி. கல்கேரியா ஆஸ்ட்ரியோம் ஆர்சனிக்கம் ஆல்பம் லிஸ்டஸ் சிஸ்டஸ் 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 கானடென்சிஸ் நினைக்கிறேன். சிஸ்டஸ் சிஸ்டர்னா சிஸ்டஸ் கானடென்சி தான். ஆர்சனிக் ஆல்பம் சிஸ்டஸ் ஹெலோடெர்மா ஹெலோடெர்மா கல்கேரியா ஆஸ்டோரியம் ஆர்சனிக் ஆல்பம் சிஸ்டஸ் ஹெலோடெர்மா. அடுத்தது குளிர்ச்சி பிராக்கெட்ல வெளித்தோற்றம். முதல்ல வந்து குளிரும் உணர்ச்சி, ரெண்டாவது குளிர்ச்சி பிராக்கெட்ல வெளித்தோற்றம், வெளியில உடலின் வெளிப்பகுதியில குளிர்ச்சி. மருந்து காம்போரா சீகேல், சீகேல்னா சீகேல் கார்னோட்டம். காம்போரா சீகேல் வெராட்ரம் ஆல்பம் காம்போரா சீகேல் வெராட்ரம் ஆல்பம் ஹெலோடெர்மா. ஹெலோடெர்மா ரெண்டுலேயும் வருது, குளிரும் உணர்ச்சிக்கும் வருது, வெளியில குளிர்ச்சிக்கும் வருது. ஹெலோடெர்மா. அடுத்தது நிறைவு பிராக்கெட்ல உணர்ச்சி, இதுவும் சென்சேஷன். நிறைவு பிராக்கெட்ல உணர்ச்சி அஸ்குலஸ் ஹிப். மருந்து அஸ்குலஸ் ஹிப் சைனா லைகோபோடியம். அஸ்குலஸ் ஹிப் சைனா லைகோபோடியம். அடுத்தது வெற்றிடம் பிராக்கெட்ல உணர்ச்சி, இதுவும் சென்சேஷன். வெற்றிடம் பிராக்கெட்ல உணர்ச்சி கோகுலஸ் கோகுலஸ் பாஸ்பரஸ் செப்பியா. கோகுலஸ் பாஸ்பரஸ் செப்பியா. கோகுலஸ் பாஸ்பரஸ் செப்பியா. அடுத்தது ஒடுக்கம். ஒடுக்கம் ஒடுக்கம் வெல்லடோனா லில்லியம் டிக்ரினம். லில்லியம் டிக் வெல்லடோனா லில்லியம் டிக் செபியா. வெல்லடோனா லில்லியம் டிக் செபியா. அடுத்தது ஊமை காய ரண உணர்ச்சி. ஊமை காய ரண உணர்ச்சி. ஊமை காய ரண உணர்ச்சி ஆர்னிகா ஆர்னிகா பாப்டீசியா யூப்பட்டோரியம் பர்போலிட்டம். யூப்பட்டோரியம் பர்ப். யூப்பட்டோரியம் பர்ப் பைரோஜென் ருட்டா. ஆர்னிகா பாப்டீசியா யூப்பட்டோரியம் பர்ப் பைரோஜன் ருட்டா. தசை சுருக்கம். தசை சுருக்கம்
காக்டஸ் கிராண்டிஃப்ளோர், காக்டஸ் கிராண்டிஃப்ளோர், காலோசிந்திஸ், காலோசிந்திஸ், அனகார்டியம், அனகார்டியம், வலியின் வீழ்ச்சி அல்லது தளர்ச்சி, வலியின் வீழ்ச்சி அல்லது தளர்ச்சி, வலியின் வீழ்ச்சி அல்லது தளர்ச்சி, ஜெல்சிமியம், ஜெல்சிமியம், பிக்ரிக் ஆசிட், ஜெல்சிமியம், பிக்ரிக் ஆசிட், பாஸ்பாரிக் ஆசிட், பிக்ரிக் ஆசிட், பாஸ்பாரிக் ஆசிட், பாஸ்பாரிக் ஆசிட், மரத்த உணர்ச்சி. அடுத்தது மரத்த உணர்ச்சி, அக்குனைட், சாமோமில்லா, பிளாட்டினா, ரெஸ்டாக்ஸ். மரத்த உணர்ச்சி அக்கோனைட், சாமோமில்லா, பிளாட்டினா, ரெஸ்டாக்ஸ். இடம் மாறக்கூடிய வலிகள், இடம் மாறக்கூடிய வலிகள் லக்கானினம், இடம் மாறக்கூடிய வலிகள் லக்கானினம், பல்சட்டில்லா, இடம் மாறக்கூடிய வலிகள் லக்கானினம், பல்சட்டில்லா, டியூபர்குலினம். இடம் மாறக்கூடிய வலிகள் லக்கானினம், பல்சட்டிலா, டியூபர்குலினம். அடுத்தது வலியை சகிக்க முடியாமை, வலியை சகிக்க முடியாமை, அக்கோனைட், சாமோமில்லா, காபியா. வலியை சகிக்க முடியாமை அக்கோனைட், சாமோமில்லா, காபியா. தொடப்படுவதை சகிக்க முடியாமை, தொடப்படுவதை சகிக்க முடியாமை, சைனா, ஹிப்பர்சல், லாக்கசிஸ். தொடப்படுவதை சகிக்க முடியாமை சைனா, ஹிப்பர்சல், லாக்கசிஸ். எலும்பு வலிகள்,
ஐயா கேட்குதுங்களா? ஏசுதன் ஐயா வந்துட்டார். வழிகள். சொல்லுங்க ஐயா. கேக்குதுங்க. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. ஏசுதன் ஐயா வந்துட்டாரு. சார் அவருடைய மைக்க மியூட்ல இருக்கு சார். ஆஹா. ஐயா திருப்பி போய் வாங்க. ஒரு 2 மணி நேரம் திருப்பி உள்ள போய் வாங்க. ஐயா இருக்காங்களான்னு தெரியலையே. மைக் சரியாச்சு. நான் இந்த வகுப்பை தொடர் நிறைவு செய்கிறேன். இதுவரை அமைதி காத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் இனிய இரவு வணக்கம். தற்போது வகுப்பறை ஏசுதன் ஐயாவிடம் ஒப்படைக்கப்படுகிறது. வகுப்பை ஐயா தொடருவார்கள். ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. கேக்குதா ஐயா நான் பேசுறது? கேக்குதுங்க ஐயா. சரிங்க. நன்றி. நீங்க தொடரலாங்க ஐயா. சரிங்க ஐயா, நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சொல்லவே இல்லை. ஹலோ. நீங்க தொடருங்க ஐயா. சரிங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா ஃபீவர், காய்ச்சல் என்ற தலைப்பில் வரக்கூடிய சிங்கிள் ரூபிக்ஸ் அண்ட் சிங்கிள் ரெமெடிஸ் பேஸ்ட் ஆன் கென்ட்ரபெட்லேருந்து பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதலாவதாக பார்க்கக்கூடிய சிங்கிள் ரூபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பேஷண்ட்டுக்கு டியூரிங் ஃபீவர், சுரத்தின் போது, காய்ச்சலின் போது இரத்த குழாய்களில் வெந்நீர் வருவது போன்ற ஒரு உணர்வு. காய்ச்சலின் போது இரத்த குழாய்கள், பிளட் வெசல்ஸில் இரத்த குழாய்களில் வெந்நீர் வருவது போன்ற ஒரு உணர்வு, ஒரு ஹீட்டாக இருக்கும், ஒரு வெந்நீர் வர்றது போன்ற ஒரு சென்சேஷன் அவங்களுக்கு இருக்கும். குறிப்பாக அக்ரவேஷன் எந்த டைமில் அவங்களுக்கு அதிகமாகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர் காலையில் 10 AM 10 மணி, காலையில் 10 மணிக்கு ஃபீவர் வந்து அதிகமாகும், அக்ரவேஷன் ஆகும். காய்ச்சலின் போது இரத்த குழாய்களில் வெந்நீர் வருவது போன்ற உணர்வு, ஜுரம் அதாவது காய்ச்சல் காலை 10 மணிக்கு அதிகரித்தல். இந்த சிங்கிள் ரூப்ரிக்கு தகுந்த சிங்கிள் ரெமெடி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாக்ஸ், RHUSTOX ரெஸ்டாக்ஸ். காய்ச்சல் எத்தனை மணி டைமிங் சொன்னீங்க? காலையில் 10 மணிங்க, 10 AM. அந்த டைமில் வந்து அக்ரவேஷன் அதிகமாக இருக்கும். நன்றிங்க. அடுத்து இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய சிங்கிள் ரூப்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீவர் என்ற தலைப்பில் இந்த பேஷண்ட்டுக்கு கரெக்டாக மதியம் 2 PM 2 மணிக்கு, மதியம் 2 மணிக்கு கரெக்டாக ஜுரம் வரும், ஃபீவர் காய்ச்சல் வரும். அதனை தொடர்ந்து திடீர் 4 மணி ஆயிடுச்சு, 4 PM, ஆனால் அவங்களுக்கு குளிர ஆரம்பிச்சிடும், சில். மதியம் 2 மணிக்கு ஃபீவர் ஜுரம், அதனை தொடர்ந்து 4 மணிக்கு குளிர், சில். இந்த சிங்கிள் ரூப்ரிக்கு தகுந்த சிங்கிள் ரெமெடி பார்த்தீங்கன்னா பல்செட்டிலா, PULSATILA பல்செட்டிலா. பல்செட்டிலால மதியம் 2 மணிக்கு காய்ச்சல், 4 மணிக்கு குளிர். ஐயா மொதல் ரூப்ரிக்கும் பல்சட்டிலா தானேங்க? முதல் ரூப்ரிக் வந்து ரெஸ்டாக்ஸுங்க ஐயா. ஃபீவர் ஓகே. அதாவது 10 மணிக்கு அதிகமாகிறது ரெஸ்டாக்ஸ். இது வந்து மதியம் 2 மணிக்கு ஃபீவர், 4 மணிக்கு வந்து குளிர்றது ஈவினிங், அது வந்து பல்செட்டிலா. ஐயா கொஞ்சம் சத்தம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் இப்போ கேக்குதுங்களா ஐயா? இப்போ கரெக்டா இருக்கு. சரிங்க. இந்த பேஷண்ட்டுக்கு டியூரிங் ஃபீவர், சுத்தின் போது, காய்ச்சலின் போது ஒரு பர்னிங் சென்சேஷன், ரொம்ப எரிச்சலாக இருக்கும்,
அதாவது ஆஃப்டர்நூன், அதாவது மதிய வேலையிலிருந்து நீண்ட நேரம், ரொம்ப நேரத்துக்கு அந்த எரிச்சலானது உடல்ல இருக்கக்கூடிய அந்த எரிச்சல் உணர்வானது இருக்கும். சுரத்தின் போது அல்லது காய்ச்சலின் போது எரிச்சல் மதிய வேளையில் ஆரம்பித்து நீண்ட நேரம் நீடித்தல். இந்த சிங்கிள் ரூப்ரிக்கு அதற்கான சிங்கிள் ரெமெடி பார்த்தீங்கன்னா லைக்கோபோடியம். இது வந்து தாவர வகையை சார்ந்த ஒரு மருந்து. LYCO PO DIUM லைக்கோபோடியம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சிங்கிள் ரூப்ரிக்ஸ் ஐயா உங்கள் மைக்கு மியூட்டில் இருக்கு. ஐயா உங்கள் மைக்கு மியூட்டில் இருக்கு. வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா ஐயா? கேட்குது. சரி. அதாவது இந்த பேஷண்ட்டுக்கு ஃபீவர் டைம், டியூரிங் ஃபீவர், அதாவது காய்ச்சலின் போது ஒரு எரிச்சல் உணர்வு இருக்கும், பர்னிங் சென்சேஷன். அந்த எரிச்சல் உணர்வு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், அதாவது கைகளிலிருந்து உடல் முழுவதும் பரவும். காய்ச்சலின் போது எரிச்சல் உணர்வு கைகளில் இருந்து, அதாவது எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், அதாவது அப்பர் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, கைகள், அந்த அப்பர் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ல இருந்து உடல் முழுவதும் பரவும். இது வந்து சிங்கிள் ரூப்ரிக்கு. அதற்கான சிங்கிள் மருந்து செலிடோனியம். செலிடோனியம் என்பது கீழா நெல்லி, அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மருந்து. CHELIDONIUM செலிடோனியம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சிங்கிள் ரூப்ரிக்கு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரூப்ரிக்கு. ஒரு ஹோமியோபதி மருந்து நம்ம ஃபீவர் டைமில் கொடுக்குறோம். கொடுத்த பின்னாடி அந்த ஃபீவரோட தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதற்கு முக்கியமான ஒரு மருந்து. அதாவது ஹோமியோபதி மருந்துக்கு பின் சுரத்தின் காய்ச்சலின் தன்மை மாறுதல். ஹோமியோபதி மருந்துக்கு பின் கொடுத்த பின்னாடி சுரத்தின் தன்மை மாறுதல். சிங்கிள் ரூப்ரிக்கு. அதற்கான தகுந்த மருந்து பார்த்தீங்கன்னா செஃபியா, SEPIA, செஃபியா, அதாவது கணவாய் மீன் என்று சொல்லக்கூடிய அந்த மீன்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மருந்து செஃபியா. ஐயா இங்க மாறுதல்னா என்ன, எப்படி எடுத்துக்கிறது? மாறுது அப்படின்னா ஓகே சார். இல்ல குறிகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதான் என்ன மாதிரி இப்போ காய்ச்சலோட குறி மாறுதா இல்ல வேற குறி மாறுதா? அதனால காய்ச்சலோட குறி, அதாவது அந்த டெம்பரேச்சர், இந்த மாதிரி சார். டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் வந்து கீழே ஏறும் இறங்கும் அந்த மாதிரி சார். மருந்து கொடுத்த பின்னாடி வந்து அது ஒரே இதாக இருக்காது. மாறுது அப்படின்னா செஃபியா நம்மளுக்கு பயன்படும். ஹோமியோ மருந்து கொடுத்ததுக்கு முன்னாடி எலிவேட் ஆகும், டெம்பரேச்சர் குறையும், திடீர்னு கூடும், அந்த மாதிரி.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சிங்கிள் ரூபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து டைம் மொடாலிட்டி. ஃபீவரில் டைம் மொடாலிட்டியை வச்சு அருமையாக வந்து மருந்து தேர்ந்தெடுக்கலாம். அந்த வகையில் இது வந்து காலையில் 7 மணிக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து நைட்டு 7 PM டு 12 AM. நைட்டு 7 PM டு 12 AM. அந்த டைமில் வந்து காய்ச்சல் வரும். குளிர் இருக்காது. குளிர் இல்லாமல் ஒரு காய்ச்சல். கரெக்டாக 7 PM டு 12 AM மிட் நைட்டு வரைக்கும் ஒரு குளிர் இல்லாமல் ஒரு காய்ச்சல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, அதற்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து, சிங்கிள் மருந்து கென்ட்ரபெட்ரியில் சாமோமில்லா. CHAMMOMILLA சாமோமில்லா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சிங்கிள் ரூபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பேஷண்ட்டுக்கு டியூரிங் ஃபீவர், காய்ச்சலின் போது எக்ஸ்டர்னலாக, அதாவது வெளிப்புறத்தில் ஹீட்டாக இருக்கும், உடம்பு சூடாக இருக்கும். ஆனால் உட்புறத்தில் இன்டர்னலாக ஒரு குளிர்ந்த ஒரு உணர்வு இருக்கும். சில், ஒரு குளிர்ந்த ஒரு உணர்வு, சென்சேஷன். வெளியில் ஹீட்டாக இருக்கும், உள்ளே வந்து குளிருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, அதற்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து, சிங்கிள் மருந்து, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மருந்து தான் ஆர்சனிக்கம் ஆல்பம். ஆர்சால்ப், ARSALB, ஆர்சால்ப், ஆர்சனிக்கம் ஆல்பம். அடுத்து நான் பார்க்கக்கூடிய சிங்கிள் ரூபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பேஷண்ட்டுக்கு கரெக்டாக மதியம் 2 மணி ஆயிடுச்சு, பகல் 2 மணி ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபீவர் வித்தவுட் சில், அதாவது குளிர் இல்லாமல் ஜுரம் வந்துடும். பிற்பகல் 2 மணிக்கு குளிர் இல்லாமல் காய்ச்சல், கரெக்டாக 2 மணிக்கு ஃபீவர் அவங்களுக்கு வந்துடும். இந்த குறிக்கு தகுந்த சிங்கிள் மருந்து பார்த்தீங்கன்னா பல்செட்டிலா. கரெக்டாக மதியம் 2 மணிக்கு ஃபீவர் வந்துடும், ஆனால் குளிர் இருக்காது அந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதற்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து, சிங்கிள் மருந்து பல்செட்டிலா. PULSATILLA, பல்செட்டிலா. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய சிங்கிள் ரூபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பேஷண்ட்டுக்கு இது வந்து ஒரு தனித்துவமான ஒரு குறி, பெக்யூலியரான ஒரு ரூபிரிக். இந்த பேஷண்ட்டுக்கு உடம்போட ஒரு பக்கத்தில் மட்டும் காய்ச்சல் அடிக்கும். உடலின் ஒரு பக்கத்தில் மட்டும் காய்ச்சல். குறிப்பாக ஒரு கன்னம் வந்து சூடாக இருக்கும். ஒரு கன்னத்தை அப்ஜெக்டிவாக பார்க்கும்போது தொட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கன்னம் வந்து சூடாக இருக்கும், ரெட்னஸாக இருக்கும், சிவந்திருக்கும். ஒரு கண்ணம் வந்து சூடாக இருக்கும், சிவந்திருக்கும். இன்னொரு கன்னத்தை பார்த்தோம் அப்படின்னா, தொட்டு பார்த்தோம் அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கும், ஒரு பேல் நிறத்தில், ஒரு வெளிரிய நிறத்தில் இருக்கும். உடலின் ஒரு பக்கம் வந்து ஜுரம் அடிக்கும், காய்ச்சல் அடிக்கும். ஒரு கண்ணை வந்து சூடாக இருக்கும், சிவந்திருக்கும். இன்னொரு கண்ணை வந்து சில்லாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், வெளிரிய நிறத்தில் இருக்கும், ஒரு பேல் நிறத்தில், வெளிரிய நிறத்தில் இருக்கும். இது சிங்கிள் ரூபிக்கு தனித்துவமான ஒரு குறி ஹோமியோபதியில். இதற்கான சிங்கிள் மருந்து பார்த்தீங்கன்னா அக்கோனேட், ACONITE, அக்கோனேட். ஒரு கண்ணை வந்து ஹீட்டாக இருக்குது, இன்னொரு கண்ணை வந்து குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா, அதற்கு நம்ம நினைவில் வரக்கூடிய ஒரு மருந்து அக்கோனேட்டு. குறிப்பாக அதில் வந்து ஒரு கண்ணை வந்து ஹீட்டு வித் ரெட்னஸாக இருக்கும், ஹீட்டாக இருக்கும், ரெட்னஸாக இருக்கும். இன்னொரு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும், பேல் நிறத்தில் இருக்கும், வெளிரிய நிறத்தில் இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா, நினைவில் வரக்கூடிய ஒரு மருந்து அக்கோனேட். அடுத்து இன்றைய வகுப்பில் நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய ரூபிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூபிரிக், ஃபீவர் என்ற தலைப்பில். இந்த பேஷண்ட்டுக்கு காய்ச்சலின் எல்லா நிலைகளும் படிப்படியாக
படிப்படியாக வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். உங்களுக்கு காய்ச்சல் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குளிரும், முதல்ல வந்து குளிருதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா உடம்பு வேர்க்கும். முதல்ல குளிரும், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் உடம்பு வேர்க்கும், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஃபீவர் வந்துடும், உடம்பு ஹீட் ஆகிடும். முதல்ல குளிரும், முதலில் குளிர், பின்னர் வியர்வை, அதற்கு பின் உடலின் சூடு கூடுதல். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து, சிங்கிள் மருந்து பெல்லடோனா, BELLADONNA, பெல்லடோனா. ஒரு தாவர வகையை சார்ந்த ஒரு மருந்து. இதுவரை நான் ஃபீவர், காய்ச்சல் என்ற தலைப்பில் வரக்கூடிய ஒற்றை மருந்து குறிகள், சிங்கிள் ரூபிரிக்ஸ் அண்ட் சிங்கிள் ரெமடிஸ், ஒற்றை மருந்து குறிகள், அதற்கான ஒற்றை மருந்துகள் பற்றி பார்த்தோம். வேறொரு தலைப்பில் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கம். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி, இனிய இரவு வணக்கம். இன்றைய ரெப்பர்ட்டி வகுப்பில் வந்து நம்ம தொடர்ந்து டெலிஷன்ஸில் பார்க்கலாம். பேட்ஸில் விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சி பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கமும் நன்றியும். நன்றி ஐயா.